தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் கையிலாய நன்மலையன் மாமயிலாடு துறையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதன குருமணிகளினுடைய குருவலையும் சிந்திக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு நன்னாள். நாம் எல்லாம் உய்தி பெறுவதற்காக இப்பூவுலகில் தோன்றிய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அவ்வகையில் நடுநாடு என்று போற்றுகின்ற திருமுனை நாட்டிலே நம்முடைய நாவுக்கரசர் அவதரிக்கின்றார். மாதினியாருக்கு அவர் மகவாக அவதரிக்கின்றார். திலகவதியாருக்கு சில முறை ஆண்டு கழிந்து அவர் தோன்றுகின்றார். புகழனாருக்கும் மாதினியாருக்கும் தோன்றிய அப்பர் பெருமானுக்கு மருள்நீக்கியார் என்று பெற்றோர்கள் பெயரிட்டார்கள். அவருடைய தமக்கையார் பருவம் வந்த பிறகு அவருக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த மாப்பிள்ளை போருக்கு சென்றிருக்கின்ற போது அங்கே அவர் அந்த போரிலே அவர் வீர சொர்க்கம் அடைகின்றார். அதனால் தனக்கு நிச்சயிக்கப்பட்டது பிறகு வேறொரு திருமணம் செய்து கொள்வது இல்லை என்று அந்த அம்மையார் தப வாழ்க்கை மேற்கொண்டார்கள். தாய் தந்தையர் இறக்கப்படுகையிலே நம்முடைய நாவுக்கரசர் மருள்நீக்கியார் அமன் சமயம் சாருகின்றார். இங்கே புல் முதலாகிய ஓரறிவுடைய தாவரங்கள் முதலாகியவர்களுக்கு அனுக்கிரகம் செய்கின்றது அந்த சமயத்தில் இருக்கிறது என்று நினைத்து அவர் அங்கே சேர்ந்தார். அப்போது தமக்கையார் அம்பொன்முடி தாங்காது அருள் தாங்கி இம்பர்மனை தவம் புகுந்தார் என்று சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அப்படி தவ வாழ்க்கை மேற்கொண்டிருக்கின்ற போது தன்னுடைய தம்பியார் இப்படி ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரே என்று மனம் வருந்தி இறைவனிடம் முறையிடுகின்ற போது முன்னமே அவன் வாகீச முனிவனாக இருந்து நம்மிடம் அவன் ஆட்கொள்வதற்காக நாம் உறுதியேற்றிருக்கின்றோம். ஆகையினால் நீ கவலை நீங்குக என்று அருளி செய்து அவருக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அதனால் சூளை கொடுத்து ஆட்கொள்கிறார். அவர் பலர் மூலமாக தமக்கையாருக்கு சொல்லி அனுப்பியும் அவர் வந்து பார்க்கவில்லை. காரணம், தமக்கையாருக்கு இறைவன் உம்முடைய தம்பியை நாம் ஆட்கொள்வோம், சைவத்திற்கு திருப்புவோம் என்று வாக்களித்தமையினால் இறைவன் மீது கொண்டிருந்த பற்று நம்பிக்கை அந்த வகையில் இருந்தது. ஆகையினால் அந்த வாழ்க்கையை தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவரை அவரே புறப்பட்டு வந்து திருவதிகையில் வருகிறார். வருகின்ற போது அம்மையார் அவர்கள் திருக்கோயிலுக்கு அவர் செல்லுகின்றார். கையிலே குடம், திரு அலகு, சுருட்டி முதலியவைகளை கொண்டு செல்லுகின்ற அந்த விடியற்காலை பொழுதிலே அவர் வருகின்றார். வந்தபோது வணங்குகிறார். வணங்கியவுடன் கையிலிருந்து நீர் கொடுக்கிறார். திருவாளன் திருநீரு திலகவதியார் அறிப்ப பெருவாழ்வு வந்ததென்று அவர் அணிந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அணிந்து கொண்ட பிறகு அவருக்கு பாதி சூளை நோய் குணமாகிறது. உள்ளே திருச்சன்னதிக்கு அழைத்து செல்கின்றார். அப்போது முக்கால் பகுதி அவருக்கு சூளை நோய் தீர்க்கப்படுகிறது. இறைவனை பாடுகின்ற போது அவருக்கு சூளை நோய் தீர்ந்து விடுகிறது. அதன் பிறகுதான் அவர் பதிகள் தோறும் சென்று பதிகங்கள் பாடுகின்றார். பல அற்புத செயல்களை செய்கின்றார். அவர் திருப்பழனம் வரைக்கும் தலையாத்திரை வந்தவர். திருவியாற்றிற்கு வராமல் அங்கிருந்து தலையாத்திரையை மேற்கொள்கின்றார். ஏனென்றால் இந்த கைலாயத்தை மீண்டும் இது உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இறைவன் அந்த செயலை தடுத்தாட்கொள்கின்றார். வடக்கே காஞ்சி முதலாகிய தலங்களை தரிசித்து அங்கே ஸ்ரீசைலம் தரிசித்து காசிக்கு சென்று கைலாயம் செல்லுகின்ற போது கால்கள் தேய்ந்தன, கைகள் தேய்ந்தன, உடம்பினால் தவிழ்ந்து சென்றார்.
ஒரு பிண்டமாக செல்லுகின்றார். அப்பொழுது கேட்கிறார், நீ யார், எதற்காக இங்கே வருகின்றாய் என்று. நான் கைலைநாதனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மானிட சட்டை தாங்கியவர்களால் இது கூடுமோ என்று இறைவன் வேதியர் வடிவத்திலே வந்து கேட்க, அப்போது நாவுக்கரசர் சொல்லுகின்றார், ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று சொன்னார். அந்த உறுதிப்பாட்டை இறைவன் உணர்ந்து, நீ இந்த தடாகத்திலே முழுகி திருவையாற்றிலே எழுந்திரு, உனக்கு அங்கே காட்சி கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாம் பதிகம் போற்றி அந்த பொய்கையிலே மானசரோவர் என்ற பொதிகையிலே முழுகி இங்கே எழுந்திருக்கின்றார். அப்பர் குட்டையிலே அந்த எழுந்திருக்கின்ற போது பொறையுடைய பூமி நீரானா என்கின்ற 2 பதிகங்களை, போற்றி பதிகங்களை பாடுகின்றார். இங்கே எழுந்து பார்க்கின்ற போது அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து உயிர்களும்